அந்த வீடியோட தொடர்ச்சி தாங்க இது. பொதுமக்கள் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர் வாரீங்க. கோயம்புத்தூர்ல வந்து நீங்க செட்டில் ஆகி வீடு வாசலாம் கட்டிட்டீங்கன்னா, நீங்க ஓட்டு வாங்கிக்க. செட்டில் ஆகலைனாலும் பரவாயில்ல, நீங்க ஓட்டு வாங்கிக்க. ஆனா உங்க ஊர்ல இருக்க ஓட்டை நீங்க கேன்சல் பண்ணிடுவோம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய மாவட்டத்துல இருந்து கோயம்புத்தூர் வரீங்க. கோயம்புத்தூர் வந்து அமெரிக்கா அந்த மாதிரி வெளி நாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க. அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்க போறீங்கன்னா, அப்புறம் எங்க தமிழ்நாட்டுல ஓட்டு? அமெரிக்க உரிமைன்னு நீங்க அங்க குடியுரிமையை வாங்கிட்டீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு? அதை நீங்களே கேன்சல் பண்ணலாம்ல. நேத்தெல்லாம் 3 மாடி ஏறி அவங்ககிட்ட கேட்குறேன். அவர் சொல்றாரு, நான் அமெரிக்கா குடியுரிமை பண்ணிட்டேங்க, நான் ஓட்டெல்லாம் போட முடியாதுங்கிற. ஏன் எங்க நம்பர், பிஎல்ஸ் நம்பர் எல்லாத்துக்கிட்டே இருக்கும், பொதுமக்கள் எல்லாத்துக்கிட்டும். நீங்க போன் பண்ணி என் ஓட்டை கேன்சல் பண்ணுன்னு சொல்றது. நிறைய பேர் அதே மாதிரி தாங்க. உங்க ஊர்ல எல்லா பிஎல்ஸ் நம்பரும் நீங்க வச்சிருப்பீங்க. சரிங்களா? அவங்க வந்து தேடி தொலாவி உங்களை பிடிக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்கள் நீங்க பிஎல்எஸ் போன் பண்ணி, இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டா, ஓட்டு வேண்டாம், என் பையன் ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டான், ஓட்டு வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சமாவது நீங்க பிஎல்எஸ்க்கு பொதுமக்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? நேத்தெல்லாம் வெயில், சரியான வெயில், ப்ரெஷர் ஏறிக்குது. தெரியுங்களா? இந்த வயசுல வெயில சுத்தி எங்களுக்கு ப்ரெஷர் ஏறிக்கு. என்னோட ஏஜ் எத்தனை பேர் வயசானவங்க செய்யறாங்க தெரியுங்களா? அவங்க நிலைமையில யோசனை பண்ணி பாருங்க. அவங்களுக்கெல்லாம் முட்டி வலி இருக்கும், கால் வலி இருக்கும். நீங்க சொல்லலாம், எதுக்கு இந்த வேலையை நீங்க விட முடியாது. நாங்க அதுக்கு டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், மேலிடத்தை பார்க்கணும். ரொம்ப பிரச்சனை இந்த வேலையை விடுறதுக்கு, பிஏஓ